ஹாய், நான் சதீஷ், உடற்கல்வி ஆசிரியர். இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது, ஒரு பெண் கருத்தரிப்பதற்கு முன் என்னெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும்ங்கிற விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது தரம் 10 மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தில் உள்ளது இலங்கையில். அதே நேரம் இது ஒரு தாயாக கூடிய அனைவருமே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். வாங்க என்ன என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவது, இலங்கையில் ஒரு பெண் அல்லது ஒரு நபர் திருமணம் முடிக்கக்கூடிய வயது 18 வயதாகும். இந்த 18 வயதுங்கிறது ஏன் அப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த 18 வயதுல தான் பெண்களுடைய கர்ப்பப்பை ஒரு குழந்தையை சுமப்பதற்கான முழுமையை அடைகிறது. ஆகவே தான் இலங்கையில 18 வயதுங்கிறது ஒரு பெண் திருமணம் முடிக்கக்கூடிய, சட்ட ரீதியாக திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு வயதெல்லையாக காணப்படுகிறது. ஆகவே ஒரு பெண் திருமணம் முடிப்பதற்கு அல்லது கருத்தரிப்பதற்கு 18 வயது இலங்கையில பூர்த்தியாகி இருக்க வேணும், சட்ட ரீதியாக கருத்தரிப்பதற்கு. இது தவிர அந்த பெண் உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் ஆரோக்கியமான ஒரு ஆளாக இருக்கணும். கட்டாயம் ஒரு பெண் கருத்தரிக்க எதிர்பார்க்கிற பெண் ஒரு 50 கிலோவை தாண்டியவராக இருக்கணும். 50 கிலோவுக்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு பூரண ஒரு தாயாக நீங்க உருவாகலாம். இது தவிர நாள்பட்ட நோய்கள், நீண்ட நாளைக்கு நிலைத்திருக்க உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் தொடர்பான அறிவு இந்த தாய்க்கு இருக்கணும். உதாரணமாக நீரிழிவு, கொழுப்பு படிதல், கொலஸ்ட்ரால், பிரஷர் போன்ற நோய்கள் தொடர்பான அறிவு உங்களுக்கு இருக்காங்கிற அறிவு உங்களுக்கு இருக்கணும். இதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க திருமணத்துக்கு ரெடி ஆகுறீங்க அப்படின்னு சொன்னா, முன்கூட்டியே நீங்க இது தொடர்பான பரிசோதனைகளை மேற்கொள்ள முடியும். ம். தொற்றா நோய்கள், நாட்பட்ட தொற்றா நோய்கள் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி நீங்க முன்கூட்டியே தயாராக முடியும். இது தவிர பரம்பரை நோய், நிறமூர்த்தங்களூடாக எங்களுடைய பரம்பரையிலிருந்து எங்களுக்கு கடத்தப்படுகின்ற நோய்கள் தொடர்பான அறிவும் உங்களுக்கு இருக்கணும். ஏன்னு சொன்னா, இது உங்களோட பிள்ளைகளுக்கும் வாரத்துக்கான சந்தர்ப்பம் இருக்கு. பெரும்பாலும் இந்த பரம்பரை நோய்களை தவிர்த்துக் கொள்றதுக்கு இரத்த உறவுகளிடையே திருமணம் முடிப்பதை தவிர்ப்பது நல்லது. இரத்த உறவுகளிடையே திருமணம் முடிப்பதால பரம்பரை நோய் வாரத்துக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு. ஆகவே இரத்த உறவுகளுக்குள்ள திருமணம் முடிக்கிறத தவிர்த்து கொள்வதன் மூலம் நாங்க பரம்பரை நோய்ங்கிறத தவிர்த்து கொள்ளலாம். இருந்தாலும் நீங்க திருமணத்துக்கு ஆயத்தமாகிற அல்லது ஒரு குழந்தை பேற்றுக்கு ஆயத்தமாகிற ஒரு தாயாக இருந்தால், நாள்பட்ட நோய்கள் மற்றும் பரம்பரை நோய்கள் தொடர்பாக உங்களுக்கு அறிவு இருக்கணும். அடுத்தது, போலிக் அசிட். நீங்க திருமணத்துக்கு ஆயத்தமாகிற ஒரு ஆளா இருந்தா, குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தரை தொடர்பு கொண்டு போலிக் அசிட் குளிசைகள் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். திருமணத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்து நீங்க இந்த போலிக் அசிட் குளிசைகள் எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி திர குழந்தை பேற்றுக்கு பிறகும் 3 மாதத்துக்கு இந்த போலிக் அசிட் குளிசைகள் பயன்படுத்தப்படுவது வழமை. ருபெல்லா தடுப்பூசி. ருபெல்லா தடுப்பூசிங்கிறது ஜேர்மன் சின்னமுத்து நோயே இல்லாமாக்குற ஒரு தடுப்பூசி. இது பெரும்பாலும் 7ஆம் 8ஆம் தரங்கள்ல பெண்களுக்கு மட்டும் செலுத்தப்படும். இதன் மூலமாக ஜேர்மன் சின்னமுத்து நோய் இல்லாமல் செய்யப்படும். அப்படி நீங்க ருபெல்லா தடுப்பூசி போட்டில்ல அப்படின்னு சொன்னா, நீங்க திருமணத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி மருத்துவரை தொடர்பு கொண்டு அந்த ருபெல்லா தடுப்பூசியை செலுத்திக் கொள்வது ஜேர்மன் சின்னமுத்து நோயிலிருந்து உங்களையும் உங்களோட பிள்ளையையும் பாதுகாக்கிறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். வாழ்க்கை முறை பெரும்பாலும் உங்களுடைய மகிழ்ச்சிகரமானதா, உங்க குடும்பத்தவர் உங்களை மகிழ்ச்சிகரமாக வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை இந்த காலத்துல இருக்கும். குடும்பத்தவரும் சரி, உங்களோட திருமணமாக போகிற ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, உங்களை ஆரோக்கியமானவராக, உள ஆரோக்கியம் உள்ள ஒருவராகவும், உடல் ஆரோக்கியம் உள்ள ஒருவராகவும் வைத்துக் கொள்ள வேணும். உள ஆரோக்கியம் மிக முக்கியமானது. இது தவிர நீங்க போதைப் பொருள் பயன்படுத்துவதை தவிர்க்கணும். ஒரு கருத்தரித்தலை எதிர்பார்க்கிற ஒரு தாய் அல்லது திருமணத்தை எதிர்பார்க்கிற ஒரு தாய், புகைப்பிடித்தல், மது அருந்துதல் போன்ற தீங்கான பழக்கங்களிலிருந்து தள்ளி இருக்கணும். இது குழந்தை பேற்றில பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆகவே ஒரு தாய் புகைப்பிடித்தல், மது அருந்துதல் போன்ற செயற்பாடுகள்ல இருந்து தவிர்ந்திருக்கணும். மன ரீதியாக ஆரோக்கியமான, சந்தோஷமான ஒரு ஆளா இருக்கணும். எனவேதான் பிள்ளையும் ஆரோக்கியமான ஒரு பிள்ளையாக வயித்துல வளர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கு.
அடுத்தது இந்த பரம்பரை நோயை கண்டறிவதற்காக நீங்க முன்கூட்டியே பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம். இது தவிர எய்ட்ஸ் தொடர்பான ஒரு சிகிச்சையும் அல்லது ஒரு செக்கப்பும் நடைபெறும். அதிலேயும் நீங்க கலந்து கொண்டு எய்ட்ஸ் தொடர்பான ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னு சொன்னா, தாயிலிருந்து பிள்ளைக்கு எய்ட்ஸ் பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே நீங்க இந்த எய்ட்ஸ் போன்ற தொற்று நோய்களையும் செக்கப் பண்ணிக்கொள்ள இயலும். அடுத்தது ஒரு தாய் 50 கிலோ இருக்கோணும். கட்டாயமாக 50 கிலோவுக்கு மேல் இருக்கோணும். இதெல்லாம் தவிர சமூக பொருளாதார நிலை உயரிய நிலையில காணப்படும். சரியான வயதுல 18 வயசு அங்கீகரிக்கப்பட்ட 18 வயசுல சட்ட ரீதியான திருமணம் செய்து கொள்ளலாம். இது தவிர நீங்க பொருளாதாரத்துல, குடும்பத்துல பொருளாதார ரீதியாக நீங்க உயர்ந்தவராக இருக்கோணும். கிடைக்கப் பெறுகின்ற பிள்ளையை எந்தவித பாதிப்பும் இல்லாம உடல், உள, சமூக ரீதியாக ஒரு பிள்ளையை ஆரோக்கியமாக வளர்த்தெடுக்கிறதுக்கு கட்டாயமாக இந்த பொருளாதார நிலை மிக முக்கியமானது. ஆகவே ஒரு பெண் இந்த விஷயங்கள் எல்லாம் திருமணத்துக்கு முன் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று 18 வயதாகணும் சட்ட ரீதியான திருமணத்துக்கு. 2வது அவள் உடல், உள ரீதியாக மகிழ்ச்சிகரமான ஆளா இருக்கணும். இதுக்கு கணவர் மற்றும் குடும்பம் அவரை சந்தோஷமா வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தயார் நிலையில இருக்கணும். 3 உடல் ரீதியாக சரியான எடையை கொண்டிருக்க வேண்டும். போலிக் அசிட் குளுசே மாத்திரை சாப்பிடணும். ருபெல்லா தடுப்பூசி ஏற்றப்பட்டிருக்கணும். புகைத்தல் போன்ற போதைப் பொருள் பாவனையிலிருந்து தவிர்ந்திருக்கணும். சரியான பொருளாதார ரீதியான பொருளாதார திட்டமிடல் இருக்கணும். இவையெல்லாம் இருந்தா நாங்க ஆரோக்கியமான சந்தோஷமான ஒரு குழந்தை பேற்றை எதிர்பார்க்க முடியும். இன்னொரு விஷயம் சொல்லலாம். குழந்தை பேறுங்கிறது திட்டமிட்டதாக இருக்கணும். திட்டமிட்ட குழந்தை பேறு மகிழ்ச்சியை தரும். எதர்ச்சியாக நடைபெறக்கூடிய அல்லது திட்டமிடப்படாத குழந்தை பேறு உள ரீதியான நெருக்கீடுகளை தரும். ஆகவே திட்டமிட்ட குழந்தை பேரை எதிர்பார்ப்பது நல்லது. இது பிரயோசனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோசனமா இருந்திருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ச்சியாக வீடியோ பார்க்கறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.